ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம கேஸில் வந்து குக்கர் வைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த குக்கர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லீக் ஆகும், சரியாக வந்து விசில் வராது. அதுக்கு மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட் வந்து சரியாக இல்லைன்னா உங்களுக்கு குக்கரோட லைஃபு ரொம்ப நாளைக்கு வராது. ஸோ இந்த கேஸ்கட்டை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ எப்போவுமே நீங்கள் குக்கர் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கேஸ்கட்டை வச்சுட்டு நீங்கள் ஒன்று வந்து நல்ல கூலாக இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. அப்படி ஐஸ் வாட்டர் இல்லைன்ற பட்சத்தில் நார்மல் தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு இதில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் கேஸ் கட்டை திருப்பி போட்டு வைங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குக்கர்லேருந்து சைடில் எந்த ஒரு தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி விசில் வராமல் இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கேஸ் கட்டை வந்து நீங்கள் லாங் லைஃபாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் வந்து அடிக்கடிக்கு இந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்ருக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கேஸ்கட்டை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஸோ எப்போ நீங்கள் குக்கரில் வந்து கேஸ்கட் போடுறீங்களோ அந்த டைமில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2த்தில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, பழசாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நல்லா உங்களுக்கு க்ரிப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த கல்லுப்பில் தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். தண்ணி வந்து அப்பப்போ வந்து லைட்டாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத்தில் கொஞ்சமாக வந்து அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கிட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இந்த அரிசியை வந்து மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை வந்து நீங்கள் கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல வந்து நீங்கள் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஈரத்தெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்கள் கல்லுப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தேங்காயோட ஓடு இருக்கும் இல்லையா, கொட்டாங்குச்சியோட ஓடு, அதை கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் கட்டர் வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு வைப்போம். அதில் வந்து சம்டைம்ஸ் இந்த வின்டர் சீசனில் மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 15 டேஸ் ஒன்ஸ் அது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஒன்று கல் உப்பு எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மல் சால்ட், தூள் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் வினிகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடயே வந்து நம்ம பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்க்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வந்து நுரையா வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது அந்த வெஜிடபிள் கட்டர் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அங்கங்கே கருப்பாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபங்கஸாக என்னன்னு தெரில, பட் ஆனால் அங்கங்கே கருப்பாக இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம வெஜிடபிள்லாம் வச்சு நம்ம கட் பண்ணோன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்போவுமே இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி தான் வந்து அதை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுவேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த அழுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு தேய்க்கும் போதே காட்டுறேன். இந்த சைட்லலாம் எந்த அளவுக்கு பிளாக்காக ஃபார்ம் ஆகிருந்ததுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வெஜிடபிள் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக வெயில் இருந்துச்சுன்னா வெயில் இடத்துல வைங்க. அப்படி வெயில் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஃபேன் காற்றுலையாவது காய விடுங்க. கொஞ்சம் ஈரமாக வச்சிட்டோன்னா நம்ம அந்த கட்டரில் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே பூண்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பூண்டு வந்து சம்டைம்ஸ் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து இந்த சைடில் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி உங்கள் பூண்டு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும்னாலும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பூண்டுலாம் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த டைமில்.
அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பேஸ்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டமாக இருக்கும். ஸோ பேஸ்கெட் எடுத்துகிட்டு இதில் வந்து கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பர் போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து டீ தூள் இருக்கு இல்லையா, அந்த டீ தூளை வந்து லைட்டாக அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பூண்டை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள், ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மேலேயும் வந்து கொஞ்சமாக அந்த டீ தூளை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் லேயராக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு லேயர் போடுறதுக்கு முன்னாடியும் இந்த டீ தூளை வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே லேயராக நீங்கள் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம saree வந்து மோஸ்ட்லி வந்து ஃபோல்ட் பண்ணி வைப்போம் இல்லையா, ஹேங்கரில் ஃபோல்ட் பண்ணி வைப்போம் போது saree மட்டும் ஃபோல்ட் பண்ணி வைப்போம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ளவுஸை தேடிட்டு இருப்போம், அதோட மேட்சிங் இன்ஸ்கர்ட்லாம் நம்ம தேடிட்டு இருப்போம். இல்லை ஹேங்கரில் மாட்டி வைக்கல, நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேங்கரில் போட்டு வைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாரியை வந்து நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி அகலமாக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலேருந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட்டை மட்டும் நம்ம ஹேங்கரில் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் கொஞ்சமாக வந்து இந்த ஹேங்கர் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக மடித்து இதுக்குள்ளே போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக போடக்கூடிய இன்ஸ்கர்ட், ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதிலேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டிங்க, நீங்கள் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு saree வியர் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா மார்னிங் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதோட இன்ஸ்கர்ட், ப்ளவுஸ் வச்சுட்டு பேலன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஹேங்கருக்குள்ளே விட்டுருங்க. ஸோ ஹேங்கருக்குள்ளே விட்டுட்டு இந்த சைடு நான் வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பீரோவில் வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு செட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு நீங்கள் அவசரமாக ப்ளவுஸ் நம்ம எங்கேயாவது வச்சுருவோம், இல்லை அதுக்கு மேட்சிங்காக இன்ஸ்கர்ட் தேடிட்டுருப்போம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நைட்டு மீதமான சாப்பாடை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்போது இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்கள். இப்போ நம்ம அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நம்ம பார்க்கும்போது நொரையாக இருக்கும், ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஆன மாதிரி இருக்கும், இல்லைன்னா புளிப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நைட்டு வச்ச சாதத்தில் பழைய சாதம் தண்ணி ஊற்றி வைக்கிறதா இருந்தால் சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி மீறி சாதம் இருந்துச்சுன்னா கூட அந்த சாதம் வேஸ்ட் ஆனாலே ஃபுல் சாதம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது கூடிய வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2வது வந்து இந்த பட்டை. இதை வந்து நீங்கள் மெயினாக சேர்க்கும் போது உங்கள் சாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நொரையாக வர்றது, ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாதம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு, அது கூடயே வந்து இந்த பட்டை, இது 2 மட்டும் சேர்த்து பாருங்கள். அடுத்த நாள் நீங்கள் காலையில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பட்டையை நீங்கள் சேர்த்திங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் கூட இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.